தலைப்பு செய்திகள். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு சாத்தியமில்லாதது, மக்களாட்சிக்கு விரோதமானது என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த மத்திய மந்திரி சபை ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு பல்வேறு எதிர்க்கட்சிகளின் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இந்திய ஜனநாயகத்திற்கு ஏற்றதல்ல என்று தமிமுன் அன்சாரி பேசியுள்ளார். ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டிய தருணம் இது என்று தொண்டர்களுக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். தொடரும் கனமழை காரணமாக தண்ணீரில் தத்தளிக்கும் திருச்சி. கழிவுநீர் வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் அவதியுற்றனர். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 4 தேர்வுகளுக்கான பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஒரு நாளைக்கு 3 பேரீச்சை உட்கொண்டால் முடியுதிர்வை தடுக்கலாம் என வைரலாகும் பதிவு உண்மையா என்ற கேள்வி எழும்பியுள்ள நிலையில் அது உண்மைதான் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் இந்த ஆண்டில் அடுத்தடுத்து 2 வழக்குகளில் அல்லு அர்ஜுன் சிக்கியுள்ளார். தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய நீர் ஆதாரங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் மாவட்டம் செம்பரம்பாக்கம் ஏரியில் கனமழையினால் நீர் நிரம்பியுள்ளதை பார்வையிட்டு ஆய்வு செய்த நிலையில் பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்று தெரிவித்துள்ளார். நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு தெலுங்கானா நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியது. விழுப்புரம் மாவட்ட மக்களுக்கு புயல் நிவாரணம் வழங்காததை கண்டித்து திண்டிவனம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் படுத்து பாமக வடக்கு மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான சி. சிவகுமார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். திருவண்ணாமலை கார்த்திகை மகாதீப திருவிழாவை ஒட்டி நேற்று மாலை 6 மணிக்கு 2668 அடி உயர மலை மீது விண்ணை பிளக்கும் அரோகரா முழக்கங்களுடன் மகாதீபம் ஏற்றப்பட்டது. நீதிபதிகளின் காலியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று சு. வெங்கடேசன் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை மைய பலவகை தொழில்நுட்ப கல்லூரியில் புதிய திறன் பயிற்சி மையம் உருவாக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இந்த சூழலில் மழை மற்றும் பனியின் தாக்கத்தால் பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டது. இதற்கிடையே திருக்கார்த்திகை தீப விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பூக்களின் விலை மேலும் அதிகரித்துள்ளது. மேற்கு வங்காள மாநிலத்திலிருந்து முறையற்ற வகையில் கடத்தி வரப்பட்ட தேயிலை கழிவுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 10 லட்சம் மதிப்பு உள்ள 13,600 கிலோ தேயிலை கழிவுகளை பறிமுதல் செய்த தேயிலை வாரிய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மழை நீருடன் கழிவுநீர் கலந்ததால் ஆற்றில் பனிமழை போல் பொங்கி வழியும் நுரையால் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். தஞ்சையில் ஆற்றில் உடைப்பு ஏற்பட்ட நிலையில் 1000 ஏக்கர் பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலையுற்றனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே வீடு புகுந்து வளர்ப்பு நாய் கோழிகளை சிறுத்தை தூக்கி செல்வதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்திய அரசியலமைப்பின் 75ஆம் ஆண்டு தொடக்கத்தையொட்டி இன்று மக்களவையில் சிறப்பு விவாதம் நடைபெற்றது. இதில் மக்களவை திமுக குழு தலைவர் டி.ஆர். பாலு பங்கேற்று பேசினார். சகோதரத்துவம், மதச்சார்மையின்மை என்றாலே ஒன்றிய அரசுக்கு ஒவ்வாமை என்று டி.ஆர். பாலு எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். கொரோனா குமார் பட விவகாரம் தொடர்பாக நடிகர் சிம்பு மற்றும் பட நிறுவனம் இடையேயான பிரச்சினை முடிவுக்கு வந்ததை அடுத்து சிம்பு செலுத்திய ரூபாய் 1 கோடியை வட்டியுடன் அவருக்கு திருப்பி வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் செங்கால் ஓடையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பல்வேறு கிராமங்கள் வெள்ள நீரில் தவித்து வருகின்றன. குடிநீரில் கழிவுநீர் கலந்ததன் காரணமாக பறிபோன 3 உயிர்களுக்கு அமைச்சர் தாமோ அன்பரசன் என்ன பதில் கூறுவார் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். செம்பரம்பாக்கம் ஏரி நீர் திறப்பு பொதுமக்கள் பயப்பட தேவையில்லை என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் கனமழை காரணமாக கட்டுப்பாட்டு அறையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். திண்டுக்கல் என்ஜிஓ காலனி அருகே இயங்கி வரும் தனியார் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தீ விபத்து ஏற்பட்டது. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. தீ விபத்தில் மருத்துவமனையில் லிப்ட் பாதியில் நின்றுள்ளது. இந்த நிலையில் விபத்து என்பது முன்கூட்டியே சொல்லிவிட்டு வருவதில்லை என்று அமைச்சர் விளக்கமளித்துள்ளார். பெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வலியுறுத்தி திண்டிவனம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் பாமகவினர் வெள்ளிக்கிழமை சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில கூட்டுறவு வங்கிகளின் தேசிய இணையத்தின் விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கிகளுக்கு 5 விருதுகள் வழங்கப்பட்டன. கொஞ்சம் முதலீடு அதிக லாபம், ஆசிரியரிடம் ஆசை காட்டி ரூபாய் 52 லட்சம் மோசடி நடத்தப்பட்டுள்ளது. மக்களே உஷார் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இன்றைய உலகில் தொழில்நுட்பம் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. நவீன தொழில்நுட்பம் மருத்துவம், கல்வி, வேலை ஆகியவற்றுக்கு முக்கிய பங்களித்து வருகிறது. ஆனால் இந்த தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்தி மோசடி செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். அப்படி ஒரு சம்பவம் தான் மதுரையில் அரங்கேறியுள்ளது. முல்லை பெரியாறு அணை பராமரிப்பு பணிகளுக்கு கேரள வனத்துறை அனுமதி அளித்ததாக தேனி கலெக்டர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற வீரர் குகேஷ்க்கு 5 கோடி ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்படும் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார்.
திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை முன்னிட்டு கிரிவலம் செல்லும் பக்தர்கள் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது. மருத்துவமனைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தியுள்ளார். எவ்வளவு மழை வந்தாலும் சமாளிக்க தயார் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மகளிர் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான அரசு நலத் திட்டங்களுக்கு குடும்ப வருமான உச்சவரம்பை ரூபாய் 1,20,000 உயர்த்தி சமூக நலத்துறை அரசாணை வெளியிட்டுள்ளது. ஆவின் கிரீன் மேஜிக் பிளஸ் பால் மோசடி என்று அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் கனமழை காரணமாக பரமக்குடி அருகே சுவர் இடிந்து 5 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. காங்கிரசின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் குழுவின் தலைவராக பீட்டர் அல்போன்ஸ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஆம்பூர் தோல் தொழிற்சாலை கழிவுநீரால் பாழாகும் பாலாறு காரணமாக பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டத்தில் தொடர் கனமழையால் குற்றாலம் அருவிகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் வீராணம் ஏரியிலிருந்து வினாடிக்கு 22,000 கன அடி வீதம் உபரிநீர் வெள்ளிக்கிழமை முதல் வெளியேற்றப்படுகிறது. நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் கலந்து கொண்ட அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்கக்கூடாது என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவனுக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததாக அக்கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ள ஆதவ் அர்ஜுனா கூறியிருக்கிறார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சென்னை அடையாறு இந்திரா நகரில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி இல்ல திருமண விழாவில் MBA பட்டதாரி நகைகளை திருடியதால் கைது செய்யப்பட்டுள்ளார். திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள மழை வெள்ளத்தால் நெல்லை டவுன் மேலப்பாளையம் இணைக்கும் கற்பந்துறை ஆற்றுப்பாலம் வெள்ளத்தில் மூழ்கியதால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது. 13 ஆண்டுகளுக்கு பிறகு இணையும் 1000ல் ஒருவன் கூட்டணி. செல்வராகவனின் இயக்கத்தில் உருவாகும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நடிகர் தனுஷ் வெளியிடுகிறார். தூத்துக்குடி, தென்காசி மற்றும் திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களில் பெரிய அளவுக்கு மழை பெய்துள்ளது. ஆனால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டதாக இதுவரை செய்திகள் இல்லை. எது வந்தாலும் அதை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க இந்த அரசு தயாராக இருக்கிறது என்று தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் தொடர் மழைக்கிடையே சுவர் இடிந்து விழுந்ததில் மூதாட்டி மரணமடைந்துள்ளார். தாமிரபரணி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 14/1/2025 அன்று பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கூட்டுறவு பொங்கல் என்ற பெயரில் கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொங்கல் தொகுப்பு வழங்க மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை தயார் செய்து வருகின்றனர். ஈஷா அவுட்ரீச்சுடன் வழிகாட்டுதலுடன் வெற்றிகரமாக இயங்கி வரும் FPOக்கள் பல்வேறு பிரிவுகளின் கீழ் கடந்த 6 மாதத்தில் மட்டும் 5 விருதுகளையும் பெருமைமிகு அங்கீகாரங்களையும் பெற்றுள்ளன. பெங்களூருவில் மனைவியின் பொய்யான வரதட்சணை புகார்களால் மன உளைச்சலில் பெங்களூரு இளைஞர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்தில் மனைவிக்கு போலீஸ் சம்மன் அனுப்பியுள்ளது. புதுடெல்லி சட்டசபை தொகுதியில் முன்னாள் முதல்வர் மகன்களை எதிர்த்து போட்டியிடப் போவதாக ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதல்வருமான கெஜ்ரிவால் கூறியுள்ளார். நேருவை சொன்னது போதுமென்று மக்களவையில் பிரியங்கா காந்தி முதல் உரையாற்றினார். அனல் பறந்த வாதம் நடைபெற்றது. விஜய் பங்கேற்ற விழாவில் பங்கேற்கக்கூடாது என திருமாவளவனுக்கு திமுக அழுத்தம் கொடுத்ததாக ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தா பெண் பயிற்சி மருத்துவர் கொலை வழக்கில் கைதான மருத்துவக் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ்க்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. ஆஸ்திரேலியாவின் 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி பிரிஸ்பேனில் நடந்தது. டாஸ் வென்ற இந்தியா பந்துவீச்சை தேர்வு செய்தது. ஆடுகளத்தில் புற்கள் இருந்ததாலும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்ததாலும் பந்துவீச்சை தேர்வு செய்ததாக ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது டெஸ்ட் போட்டி மழையால் பாதிக்கப்பட்டது. 2வது T20 போட்டியில் ஜிம்பாப்வே அணியை வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் வெற்றி பெற்றது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 57,832 ரூபாய்க்கும் 1 கிராம் 7,229 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் 11 மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் இன்று அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.